Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Windows 10 vs Windows 11 so கம்பேர் பண்ணி வந்து பார்க்க போறோம். So முதல்லயே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து வேணுமா அப்படினு சொல்லிட்டு so நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நான் பாக்கும்போது இந்த வீடியோ வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அப்படினு சொல்லி தோணுச்சு. அதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படினு கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கு அப்புறம் சைடு பை சைடு இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. So அதனால தான் வந்து பண்ண கொஞ்சம் டிலே வந்து ஆயிடுச்சு. So மன்னிச்சுக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா 20 முக்கியமான சேஞ்சஸ் வந்து பார்க்க போறோம். So Windows 10 vs Windows 11 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த விண்டோஸ் 10 ஹோம் ஸ்க்ரீன் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நமக்கு எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ் நம்ம நோட்டீஸ் பண்ணால் நமக்கு தெரியும். திஸ் பிசியோட ஐக்கான் வந்து மாற்றிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் வந்து பாருங்கள். ஸோ நம்ம ரீசைக்கிள் பின் ஐக்கானும் வந்து மாற்றிருக்காங்க. அது கீழே நம்ம ஸ்டார்ட் மெனு ஐக்கான்ஸ் எல்லாமே வந்து பண்ண சென்டராக வந்துருக்கு. அதுக்கப்புறம் வேறு எந்த சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஜூம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் ஜூம் வந்து கம்மி பண்ணிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டேட்டு டைமு தென் அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் ஹோம் ஸ்க்ரீன் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ சைட் பை சைட் கம்பேரிசன் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு. ஸோ நமக்கு விண்டோஸ் 10ல் ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டும். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டைல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து கிடையாது. ஸோ விண்டோஸ் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நமக்கு ஆப்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக என்னென்ன ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஆப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆல் ஆப்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர். ஸோ டாஸ்க் மேனேஜர் வந்து நமக்கு விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டாஸ்க் பார்க்கு வந்து இருக்கும். ஸோ அங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம டாஸ்க் பார்னு வரும். இந்த விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸோட ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஐக்கான் ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் எல்லாமே வந்து காட்டும். விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க் பார் ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் வந்து காட்டும். பட் விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஐக்கான் வந்து இருக்கும். விண்டோஸ் ஐக்கானை வந்து பார்த்தா ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காட்டும். ஸோ நமக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து டாஸ்க் பார் ரைட் கிளிக் பண்ணால் டாஸ்க் பார் செட்டிங்ஸ் தான் காட்டும் விண்டோஸ் 11ல். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் யூஐ. ஸோ விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமானது வந்து பார்த்தா சர்ச் யூஐ அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தேடுற ஃபைல்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. பட் நமக்கு தேடுற ஆப்ஸு இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். பட் ரொம்ப ஃபைல்ஸில் கிடைக்காது. பட் விண்டோஸ் 11 அதே மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு அந்த சர்ச் மெனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எல்லா சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் சேப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் வந்து வரும். ஸோ இது லெஃப்ட்டில் இருக்குது, சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சர்ச் யூஐ வந்துட்டு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10 சர்ச் யூஐ விட விண்டோஸ் 11 சர்ச் யூஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சென்டர். ஸோ ஆக்ஷன் சென்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்ச் அவ்வளோக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டோம். பட் நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்துட்டு கர்வ் ஷேப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒவ்வொரு 4 பாக்ஸ்லையும் 4 பக்கம் வந்து ஒரு கர்வ் ஷேப்பிங் வந்து இருக்குது. ஸோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டேப்லெட் மோட் வந்துட்டு விண்டோஸில் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்பும் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நைட் லைட்லாம் செலக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரே டேப்பில் வந்து போகுது. ஸோ விண்டோஸ் 11 லேட் ஆகும். விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். பட் விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஐக்கான்ஸ். ஸோ ஆப் ஐக்கான்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ரீடிசைன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு விண்டோஸ் 10ல் பார்த்த ஐக்கான்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து நமக்கு விண்டோஸ் 11ல் வந்து மாற்றிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எக்ஸாம்பிள் நோட் பேட் ஆப் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்க்கே நமக்கு வந்து ஐக்கான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஆப்ஸ்க்கு எல்லாமே வந்து ஐக்கான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். செட்டிங்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டில் எனக்கு இந்த செட்டிங்ஸ் விட நமக்கு விண்டோஸ் 11 செட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விண்டோஸ் 11 செட்டிங்ஸ் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா பழசு மாதிரி நம்ம ஒரே இதை பார்த்து போர் அடிக்குது. ஸோ நமக்கு 8ல் இப்படி தான் இருக்கும், 8.1ல் இப்படி தான் இருக்கும், 10ல் இப்படி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக நம்ம ஒரே மாதிரி பாட்டு இப்போ நம்ம புதுசாக வந்து பார்க்கும்போது சூப்பராக வந்து இருக்குது. ஸோ விண்டோஸ் 11 செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு தனித்தனியாக ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லெஃப்ட் கார்னர் ஷேப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி சேஞ்ச் வந்துட்டு நமக்கு அந்த டிரைவோட ஐக்கான்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிக்சர், டெஸ்க்டாப், டாக்குமெண்ட், மியூசிக், வீடியோஸ் அதோட ஃபோல்டரோட ஐக்கான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்து நம்ம எதுவும் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நியூ ஃபோல்டரோட ஐக்கான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைல் மேனேஜர் வந்து சூப்பரான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணும்போது கிராஃப் வந்து பாருங்கள். ஸோ மேலே விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 88% கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் 11ல் வந்து காட்டுது. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டைமோட ஐக்கன் சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. நம்ம முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் கர்வ் ஷேப் வந்து ஆட் ஆயிருக்கு, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த பார்டர் ஃபுல்லாக வந்து கர்வ் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நமக்கு இந்த ஃபைல் மேனேஜரில் அந்த காப்பி பேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. இந்த டேட் அண்ட் டைம் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். டேட் அண்ட் டைமில் வந்து நமக்கு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. விண்டோஸ் 10ல் நமக்கு டேட் பொறுத்த வரைக்கும் டைம் காட்டும், தென் அதுக்கப்புறம் டேட் காட்டும். பட் விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிழமை அப்படின்னு சொல்லி காட்டும். இங்கே வந்து பார்க்கலாம், இன்னைக்கு திங்கக்கிழமை அந்த மாதிரி காட்டுது. ஸோ டேட் வந்து 21. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த மூணுமே காட்டுற மாதிரி விண்டோஸ் 11ல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஷேப் வந்து கிடைக்குது. ஸோ தென் அதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான ஆப்ஷன்லாம் மாற்ற கிடையாது. இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. பட் இப்போ இந்த விண்டோஸ் 11ல் இன்சைட் ப்ரிவியூ 1 வந்துருந்துச்சு. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணும்போது சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இப்போ வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அனிமேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் விண்டோஸ் 11ல் ஸோ அதை விட 1000 டைம்ஸ் வந்து பெட்டர் மாதிரி பண்ணிட்டாங்க. விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் டைம் வந்து பாருங்கள். ஸோ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விண்டோஸ் 10 vs விண்டோஸ் 11 கம்பேர் பண்ணும்போது நமக்கு விண்டோஸ் 11ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் வந்து போனால் ரொம்ப சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது, க்ளோஸ் பண்ணும்போது, மினிமைஸ் பண்ணும்போது, ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நமக்கு அந்த கீழே வந்து ஆப் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் மாறிட்டு வந்து வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து விண்டோஸ் 11ல் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 11 இன்னொரு முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த டாஸ்க் வியூ விர்ச்சுவல் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விண்டோஸ் 10ல் நம்ம வந்து பழையபடி பார்த்துருப்போம். டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2, டெஸ்க்டாப் 3 எல்லாமே மேலே வந்து காட்டும். பட் விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தா எல்லாமே கீழே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைம் லைன் ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன டைமில் என்ன ஃபைலில் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாமே காட்டும். நமக்கு விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் ஃபீச்சர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது கீழே டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2, டெஸ்க்டாப் 3 எல்லாமே கீழே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு விண்டோஸ் 11 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் எடிட்டர். ஸோ ரெஜிஸ்டர் எடிட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் எடிட்டர் இப்போ சைட் பை சைடு வந்து பாருங்கள். ஸோ நமக்கு ரெஜிஸ்டர் எடிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ ஒன்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஷேப் வந்து தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ இது நமக்கு ஆப்போட ஐக்கான் கூட அப்படியே தான் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ரெஜிஸ்டர் எடிட்டரோட ஐக்கான்ஸ் எல்லாமே கூட அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒரே டிஃப்ரெண்ட் வந்து நம்ம பார்க்குறது அந்த கர்வ் ஷேப் ஆட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் எடிட்டரில் அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. ஸோ இப்போ சைட் பை சைடு இமேஜ் வந்து பாருங்கள். நீங்கள் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பண்ண ஒரு கர்வ் ஷேப் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணும்போது விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கனெக்ட் ஆகுது. நமக்கு விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து போகுது. பட் விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைன் போகிற மாதிரி போகுது. நீங்கள் வந்து பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனலாக விண்டோஸ் 11 எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஐக்கான், அந்த யூஐ இன்டர்ஃபேஸ் எல்லாம். நமக்கு இந்த விண்டோஸ் 11ல் இது ஒரு மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்னாப் லேஅவுட். ஸோ நீங்கள் விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமைஸ் ஆகும். பட் விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடையாது. விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் டேப் பண்ணால் வந்துட்டு மேக்ஸிமைஸ் வந்து ஆயிரும். நீங்கள் க்ரஷர் கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தினா மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மல்டிபிள் டெஸ்க்டாப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மேக்ஸிமைஸ் பட்டன் கிட்ட கொண்டு போனால் நமக்கு வந்து காட்டும் உங்களுக்கு எத்தனை டேப் அப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேப் ஸ்பிட் ஆயிரும். ஸோ நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தரப்புலேருந்து விண்டோஸ் 10 May 2021 அப்படி இருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சேம் ஃபீச்சரை நம்ம விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சைட் பை சைடு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு அப்படி இருக்கிறதா வந்து பார்த்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஆட் விஜிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ காட்டுது. ஸோ இப்போ இந்த இமேஜில் வந்து காட்டல, ஆட் விஜிட் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதுக்கப்புறம் அது மூலமாக ஆட் வந்து விஜிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த விஜிட்ஸில் வந்து பார்த்தா புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது அந்தளவுக்கு என்ன கேட்டால் யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் எல்லாமே நமக்கு வந்து எல்லோ கலரில் ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதாக காலங்காலமாக XP 7, 8, 8.1, 10 எல்லாமே இருக்குது. தென் அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேப் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ எப்பவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போ நமக்கு விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த விண்டோஸ் 11 நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சின்னா காம்பேக்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு அந்த பழையபடி வந்துடும். இல்லை எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சின்னா அந்த கான்டாக்ட் வியூ வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபைல் மேனேஜர் வந்து சூப்பராக இருக்குது.
முதல்ல சொல்லியிருந்தா திஸ் பிசியோட ஐக்கான்ஸ் ரீசைக்கிள் பின்னோட ஐக்கான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சைட் பை சைடு கம்பேரிசன் வந்து பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு திஸ் பிசி தென் அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பின்னோட ஐக்கான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே கிராஸாக இருந்துச்சு, இப்போ நமக்கு வந்து பண்ண நேராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பண்ண சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ மியூசிக் பிளேயர். ஸோ க்ரோ மியூசிக் பிளேயர் நமக்கு வந்துட்டு விண்டோஸ் 10ல ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வர மியூசிக் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். சேம் அதே விண்டோஸ் 11 அதே மியூசிக் பிளேயர் தான் வருது. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒன்று வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் 10ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு இடத்துலையும் இந்த ஒரு வட்ட ஷேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது விண்டோஸ் 11 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நமக்கு அப்புறம் பேக் பட்டன் வந்து இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து காட்டல, ஒரு மேபி நான் வந்து கிளிக் பண்ணால் முட்டணும்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னும் பேக் பட்டன் வந்து காட்டாமல் இருந்துச்சு. ஸோ மேபி நான் கிளிக் பண்ணால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். விண்டோஸ் 10ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் நெக்ஸ்ட்னு இருக்குது. அதுக்கு அடுத்த ரெண்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து இல்லை. ஸோ இது நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 vs விண்டோஸ் 11க்கு முக்கியமான கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர நமக்கு ஏகப்பட்ட கம்பேரிசன் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணால் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இன்னும் நான் சொல்லலாம் நிறையா வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் தனி சொல்லிட்டே போனால் ஏகப்பட்ட டைம் வீடியோ லென்த் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதான் வந்து என்னென்ன முக்கியமோ ஸோ அதை மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ விண்டோஸில் வந்து இன்சைட் ப்ரிவ்யூ 1 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நான் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்டேட் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு டைம் டவுன்லோட் ஆகி கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணாலும் கரெக்டாக அப்டேட் ஆகலை. ஸோ அதனால தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை வந்து என்னென்ன புது ஃபீச்சர் இருக்குது அப்படின்ற வீடியோ போடுறேன். ஸோ நாளைக்கு வந்து பண்ணால் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பற்றி முக்கியமான தகவல் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோ வந்துருக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் வர இந்த லோகோ கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் வர இந்த 2 வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.